நீர் சுழற்சிய பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மழை பெய்யுது. ஹேய், மழை எங்கிருந்து பெய்யுதுன்னு நீங்க யோசிச்சதுண்டா? சூரியன் நதியையும் கடலையும் சூடுபடுத்தும் போது அதுல இருக்கிற தண்ணி நீராவியா மாறிடும். அப்புறம் அது அப்படியே காத்துல மேல போகும். இதுதான் நீராவியாதல், அதாவது எவாபரேஷன். அந்த நீராவி ஆகாயத்தை போய் அடைஞ்சதும் அது சின்ன நீர்த்துளிகளா மாறிடும். இந்த நீர்த்துளிகளும் இன்னும் பல வாயுக்களும் தூசி துகள்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு மேகமா உருவாகும். இந்த நிலையதான் நாம கண்டென்சேஷன் சொல்றோம். மேகம் ரொம்ப கனமாகி அதுக்கு மேல தண்ணிய சேகரிக்க முடியாத நிலை வரும்போது அது வெடிச்சு செதறி அதிலிருந்து வரதுதான் மழை. இததான் பிரசிபிடேஷன், அதாவது பொழிவுன்னு சொல்றோம். மழை பெய்யும் போது அந்த தண்ணி கடல்ல போய் சேருது. அதோட ஏரிகள் மற்றும் நதிகளுக்கும் போகுது. அதே நேரம் அது மண் வழியா கசிஞ்சு நிலத்தடி நீராவும் மாறுது. இப்படிதான் நீர் சுழற்சி ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸா இருக்கு.